ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சின்ன பதிவுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயருக்கு மேலே நான் வந்து ஒரு வீடியோ போட்டுட்ருந்தேன். ஸோ அது வந்து 1.46 என்னமோ வியூஸ் ஏதோ போயிட்டுருந்துச்சு. நல்லா தான் போயிட்டுருந்தது. திடீர்னு வந்து மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி மொபைல் வந்து புகஞ்சிருச்சு, சார்ஜர் போட்டிருந்ததில். ஸோ அதில் எல்லாமே போயிடுச்சு, சிம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதை வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியலை, கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ அதில் என்ன ஐடி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ லாஸ்ட்டு வந்து ஐடி மறந்து போச்சுங்க, பாஸ்வேர்டு மறந்து போச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வர அந்த சிம்மு வந்து ஒரு 5 மந்த் என்கிட்ட மொபைல் கிடையாது. அதுக்கப்புறமா தான் இந்த மொபைல் வாங்கிட்டு நான் போட்டிருக்கேன். போடுறேன்னா சும்மா சாதாரண விஷயங்கள் இல்லைங்க. எங்களுக்கும் மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க. ஸோ வந்துட்டு யூடியூப்பை நம்ம வந்து போட்டுட்டோம். அதனால் வந்து போட்டுட்டோம். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய என்ன பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டு போகிறீங்க. 2வது யாருமே லைக் போடுறது கிடையாது. ஒரு சிலர் வந்து வீடியோ பார்க்கணுன்றதுக்காக பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணுறா, என்ன போட்டுட்ருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் பார்க்குறாங்களே தவிர, ஸோ இவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறாங்க, எப்படி சுச்சுவேஷனில் போடுறாங்க அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லைங்க. அது ஏன் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு சின்ன வேலையாக இருக்கட்டுங்க, நீங்கள் சின்ன வேலையாக இருக்கட்டும், ஸோ அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னால் மட்டும்தான். ஒவ்வொருத்தருமே ஒரு வீடியோ போடுறாங்கன்னா சும்மா வேலை வெட்டி இல்லாமலாம் யாருமே கிடையாதுங்க. ஸோ எல்லாத்துக்குமே வேலைகள் இருக்குது. அதையும் ஒதுக்கி அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளாட முடிஞ்சது. ஸோ வந்து நம்ம பயங்கர ரிச்சாக பயங்கர மேக்கப் பண்ணி லொக்கேஷன் பார்த்தாப்பெல்லாம் போகிற அளவுக்குலாம் சுச்சுவேஷன் இல்லைங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸோ அதாவது கிடைக்கிற டைமில் கிடைக்கிற இடத்துல வீடியோ போட முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்மளும் ஒரு ஃபேமிலி கேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு அம்மாவாக இருக்கிறோம். அப்படிங்கிற 2 பசங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கணும், வீட்டில் வேலை பார்க்கணும், எல்லாத்தையும் தாண்டி தாங்க இந்த வீடியோ போடுறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன் உறவுகளே, தயவு செய்து வந்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா வந்து இப்போ வீடியோ பார்த்துட்டு தட்டி விட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து சில உறவுகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 6-7 பேர் வந்து கண்டினியூஸாக வந்து லைக் போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன வீடியோ போட்டாலும் செலக்ட் பண்ணுறாங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ போடுறாங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அந்த வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறத நான் யாருமே யோசிக்கிறது கிடையாது. அசால்ட்டாக பார்த்தேன்னு இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி போயிடறாங்க. ஃபேராக இருக்கணும், அழகாக இருக்கணும், இப்போ சொசைட்டியில் இருக்கணும், கேமராமேன் வச்சு போடுற அளவுக்குலாம் நமக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ நம்ம மொபைலில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுறோம்.